என்ன வாழ்க்கைடா இது! நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட முடியல, செலவு பண்ண முடியல. ஒரு ₹10 வேணுனா கூட ஹஸ்பண்ட்ட கையேந்துற மாதிரி இருக்குது. வேலைக்கும் போக விட மாட்டுக்காங்க. ஆன்லைன்லேயும் நம்மள சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? வருத்தத்தெல்லாம் ஓரமா விட்டுட்டு, நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணி வீட்டில இருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஐடியாவை மட்டும் கேளுங்கங்க. உங்களுக்காகவே நான் என்னோட 10 பிஸ்னஸ் ஐடியாஸும் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா கடைசியாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா, உங்களுக்கு கொஞ்சம் குக்கிங் ஐடியா இருக்குது, நல்லா சமைப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை இல்லை அம்மா இருக்காங்க, நல்லா சமைக்கிறாங்கன்னா அவங்கள சமைக்க சொல்லி நீங்களும் ஹெல்ப் பண்ணி பக்கத்துலேயே தெரிஞ்சவங்களுக்கு ஃபுட்டு டெலிவரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் டெலிவரி பண்ணி கூட சம்பாதிக்கலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம உழைச்சி தான் சாப்பிட்றோம், யாரையும் போய் நம்ம அடித்து பிடிச்சியோ திருடியோ நம்ம சாப்பிட போகிறது இல்லைங்க. ஸோ நம்மளோட கைவண்ணத்தை நீங்கள் சாப்பாடில் உங்களுக்கு காட்டுறதுக்கு தைரியம் இருக்குது, நல்லபடியாக வருங்கிற நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் குக்கிங்கை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இதை நான் ஃபஸ்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா குக்கிங்கை பொறுத்தளவு நம்ம எல்லா விமன்ஸுக்கும் ஓரளவு ஐடியாஸ் தெரியும். ஜஸ்ட்டு செய்கிறோம், நம்ம சொந்த பந்தம் பக்கத்து வீட்டில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஹோட்டல் மாதிரியோ, இல்லை சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி அந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிவிட்டு ஹோம் டெலிவரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் தேவையில்லை. ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க போகிறோம். முந்தின நாளே நம்மகிட்ட புக் பண்ணால் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கூட யோசிக்கலாம், அப்படி சமையலில் நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா கூட்டு குழம்பு அது இதுன்னு நிறைய வைக்கணும், நிறைய செலவாகும், என்ன இந்த அக்காளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் மட்டும் நீங்கள் இப்போ செஞ்சு ஒரு பாக்ஸ் ₹40 ₹45 ₹10 லாபம் வச்சு கொடுத்தா கூட உங்களோட டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சி ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டலர்ஸ் இருக்காங்க, பிஜி எடுத்து தங்கியிருக்காங்க, அதாவது சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. அப்போ உங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. ஸோ இது பெஸ்ட் ஐடியா, ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய நமக்கு வருமானம் வரலன்னு யோசிக்காதீங்க. அதாவது சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏர்னிங் நமக்கு டெய்லி நமக்கு கை செலவுக்கு மாதிரி ஒரு ₹300 ₹500 லாபம் கிடச்சா கூட அது யாருங்க தருவா நமக்கு? சும்மா நமக்கு ஒரு ₹10 கூட தரதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு 500 உங்களுக்கு தினமும் மார்ஜினாக கிடைக்கிறப்ப பெஸ்ட்டு பிஸ்னஸ் அது. ரெண்டாவது பிஸ்னஸ் ஐடியாவை நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, டெய்லரிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் செட்டில் தான். அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு விமனுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவர்கிரீன், அவங்க எவர்கிரீன் மாதிரி தான். அவங்க எப்போவுமே ஏர்னிங், அவங்க கைவசம் கையில் ஒரு தொழில் இருக்குதுன்னு நம்பிக்கையாக இருக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்களே, எம்ப்ராய்டிங் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப்பில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்போ அவங்களே உங்களுக்கு கஸ்டமர் கொடுப்பாங்க. நீங்கள் தேடி அலையணும், எங்கேயா போய் லாக் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ளவுஸுக்கு இது உங்கள் மார்ஜின், நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டுறாங்கன்னா நீங்கள் தாராளம் பண்ணலாம். உங்களோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்குன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தே ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர், எத்தனை டெய்லர் எத்தனை கடை வச்சுருந்தாலும் இப்போ நம்மளாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்மளோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக ஃபிட்னஸ்லாம் இப்போ யார் தைச்சி கொடுக்குறாங்களோ அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தேடி போகிறோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டானா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாங்க. இது என்னோட செகண்ட் ஐடியா. தேர்ட் பிஸ்னஸ் ஐடியாவை நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, டியூஷன் கிளாஸ் எடுக்கிறது. அதாவது என்ன பெரிய டியூஷன் கிளாஸில் பிள்ளைங்க வருவாங்கக்கா போவாங்க, கேஷ் எல்லாம் ஒழுங்காக தராது, என்ன இதை போய் சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. நான் ஆன்லைனில் எடுக்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸு, மேக்ஸு, எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆன்லைன் பேஸ்டாக இப்போ எல்லாமே யார் கையிலையும் ஃபோன் இல்லாமல் இல்லை, எந்த வீட்லேயும் நெட்வொர்க் இல்லாமல் இல்லை, எல்லாமே உள்ளங்கை ஃபோனில் தாங்க ஓடுது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா ஜஸ்ட்டு வீட்டில் ஒரு போர்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு டாபிக் எடுக்கலாம். உங்களோட வே ஆஃப் டீச்சிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது சடனாக போகாது. இப்போ அவங்க 1 இயர் வராங்கன்னா அப்புறமா நெக்ஸ்ட் இயர் வர பசங்களுக்கு அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப இதில் இந்த வருமானத்தில் எந்த ஒரு தடையுமே ஏற்படாது. நீங்கள் கிளியராக சொல்லி கொடுத்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு இன்கமும் வரும். இல்லை அப்படின்னா எல்கேஜிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்கேஜி யூகேஜி இந்த ஃபோனிக் கிளாஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது ஃபோனிக் லெவல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி உங்களால் டீச் பண்ண முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும்னா தாராளம் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அது நீங்கள் ரெகுலராகவே சொல்லிக் கொடுக்கலாம். வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்கு வெளியே மட்டும் ஒரு போர்டு மட்டும் ஜஸ்ட்டு போட்டால் போதும். இதுலேருந்து நல்ல இன்கம் வருங்க. இது என்னோட 3rd ஐடியா. அட 4th ஐடியா என்னங்க, சும்மாவே ரீல்ஸை பார்த்து தண்டமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் இருக்கிறோம். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த தண்டமாக எத்தனையோ பேர் பார்க்குறாங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். அது எப்படின்னா, ஆன்லைனில் சேல் பண்ணுறது. எதுவோ, அதாவது சாரியாக இருக்கலாம். சாரீ இப்போ இன்றைக்கி பொட்டிக்குன்னு பேரில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் யூனிக்காக பண்ணுறீங்க. உங்களோட டிசைன்லேருந்து, உங்களோட ப்ரைஸ்லேருந்து, உங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. சாரீஸு, ஜுவல்லரி, பூஜை ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் நிறையா இருக்குது. சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லலாங்க. ஆன்லைனில் பண்ணுறது இப்போ நிறைய பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருப்பீங்க. மசாலா மசாலாலாம் வீட்டிலையே வறுத்து ரெடி பண்ணி அதை எப்படிங்கிற ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸி அந்த பிஸ்னஸ்லாம். சின்ன சின்ன மார்ஜின், அதாவது ஸ்மால் மார்ஜின் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இன்றைக்கி 5 பேர் வாங்குறவங்க நாளைக்கு 10 போச்சுன்னா ₹5 கிடைக்கிறது 5 50 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து வீட்டிலே இருந்து நம்ம பண்ணுறது தான். டெலிவரிக்கு நம்ம வந்து பார்சல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா வீட்டிலே வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போகிறது கூட செட்டப் இருக்குது. அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஐடியாங்க பிஸ்னஸில். நெக்ஸ்ட்டு என்ன ஐடியா ஷேர் பண்ண போகிறேன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கேக் ஷாப். வீட்டிலையே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓவன் வச்சுக்கிடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிடுறாங்க, கிளாஸ் கவனிச்சிட்டு வந்து அவங்களே கிளாஸும் எடுக்கிறாங்க. கேக் எப்படி பண்ணுறது, மில்லட்ஸில் எப்படி பிஸ்கட் பண்ணுறது, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே இது நீங்கள் இதில் வந்து நம்ம 2 டைப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை யூடியூப் சேனல் ஆரம்பித்து யூடியூப்பில் போட்டும் இன்கம் வந்துடும். இன்னொன்று நம்ம வந்து டெலிவரி பண்ணி கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக சேல் பண்ணி அதில் கூட ஒரு இன்கம் வருது. 2 in 1 கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாருங்க எல்லாம் ஆகுனா, ஒரு பர்த்டே, ஒரு கல்யாணம், ஒரு என்ன எல்லா இதுக்கும் கேக் கட் பண்ணுறாங்க. ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஃபர் மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், சட்டு புட்டுன்னு பார்ப்பாங்க. ஏன் இங்கே 1 kgக்கு 1/2 kg ஃப்ரீப்பா, உடனே புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஸோ கேக் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே போகும். இது கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து ஐடி ஜாப் போக பிடிக்கல. என் ஹஸ்பண்டும் என்னை ஜாபுக்கு விடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரியும் ஒரு சில வீட்டில் இருக்கும். வீட்டிலே பிள்ளைங்களை பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து எதனா ஒரு இன்கம் வரணும், ஏர்ன் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சுண்டல், இப்போ வந்து எல்லாருமே வந்து பஜ்ஜி, வடை, ஆயில் ஐட்டங்கள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த தானிய மில்லட்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறமா சுண்டல், புட்டு, கருப்பட்டி கொழுக்கட்டை, டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நீங்கள் திங்க் பண்ணி கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணலாம். கார்ப்பரேட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஸ்கூலு, நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஆஃபீஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம். ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு 2-3 எடுத்து கொடுத்தா கூட நாளைக்கு உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட குவாலிட்டிலாம் பிடிச்சிருந்துன்னா அவங்களே ரெஃபரன்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு ஏர்னிங்காக வரும். இதில் ரொம்ப மெனக்கடன் தேவையில்லை. நமக்கு ஆர்டர் கொடுக்க தான் நம்ம குவான்டிட்டி அதிகமாக போகிறோம். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பக்காவாக ஆள் இருக்கிறாங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் இருந்துச்சுன்னா தாராளம் பண்ணலாம். ஏர்னிங் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. அடுத்து கடைசியாக என்னோடய பிஸ்னஸ் ஐடியா. ஏன் நான் இந்த ஐடியாவை கடைசியாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களோட சகிப்புத்தன்மைகள்லேருந்து அவங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிற மைண்ட் செட்டு இருந்துச்சுன்னா டேக் கேர் ஆரம்பிக்கலாங்க. டேக் கேர்னால் வேறு பெரிய லெவலில் என்ன இந்த இப்படி சொல்கிறாங்க, இதுக்காக ட்ரஸ்ட்டாக வைக்க முடியும், 10-15 பிள்ளைங்கள பார்க்க முடியும் அப்படிலாம் சொல்ல வரல. சிட்டியை பொறுத்தளவு மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க் போயிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டே எடுத்துக்கோங்களேன், நானும் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் சாரும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ எங்கள் வீட்டில் மாமியார் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைங்கள பார்க்க முடியாமல் ஊரில் விட்டுருப்பாங்க, பக்கத்தில் யாருமே இல்லைன்னு. அப்படி இருக்க ஏரியாவில் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்கன்னா 1க்கு 2 குழந்தைங்கள பார்த்து ஃபேமிலிலாம் ஓரளவு நல்ல ஃபேமிலியாங்கிறதையும் கிராஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட வீடு ரொம்ப சேஃபாக நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடைசியாக சொல்கிற இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேக் கேர் மாதிரி தான். பட் வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சில எல்லாமே எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ஆசை இருந்தால் தானங்க பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக யாருக்குன்னா ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய் ஹாய்ஸ்.